எவ்வாறு ஆக முடியும்? நீ கடவுளாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கடவுளாக ஆகிவிட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? இதை பற்றி மகான்களும் ஞானிகளும் என்ன கூறியுள்ளார்கள்? குறிப்பாக நமது மகரிஷி அவர்கள் நமக்கு எவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார்கள், பயிற்சி அளித்துள்ளார்கள் என்பது பற்றி நாம் சிந்திப்போம். உலக பொருள் மீது பற்று கொள்ளுதல் என்பது மனதோட இயல்பு. தீவிர ஆசைதான் கடும் பற்றாக மாறுகிறது. ஆசைய அனுபவித்து தீர்த்தல் என்பதும் தற்காலிகமானதுதான். அக்னியில் நெய் வார்க்கும் போது மேலும் அது சுடர் விடுவது போல மனதின் கடும் பற்றால் பதிவுகள் ஆழ்ந்தே செல்லும். உடல் தளர்ச்சி பெற்றாலும் மனம் பற்றுதலில் வளர்ச்சி கொள்வதால் பிறவி நீண்டு கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறவே தியானத்தில் வைராகியத்தோடு ஆனந்த சொரூபமான பிரம்மத்தை பற்றி நிற்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். மனம் உருவத்தையோ உடலையோ பற்றி நின்று பழகினால் உயிர் பிரியும் போது அத்தியான உருவமே பிறப்பாகும் என்கிறது கைவல்ய நவநீதம். எவன் மரண காலத்தில் எந்தெந்த வடிவத்தை நினைக்கின்றவனாய் தேகத்தை விடுகிறானோ அவன் எப்போதும் அந்த வடிவத்தின் நினைப்புடையவனாய் அந்தந்த வடிவத்தையே அடைகிறான் என்கிறது கீதை. எவன் மரண காலத்தில் எந்தெந்த வடிவத்தை நினைக்கின்றவனாய் தேகத்தை விடுகிறானோ அவன் எப்போதும் அந்த வடிவத்தின் நினைப்பு உடையவனாய் அந்தந்த வடிவத்தையே அடைகிறான் என்கிறது கீதை. அத்வைத நிலையில் தியானத்தில் காணுகின்ற பொருள் சுத்தவெளி. ஒன்றுமில்லா ஒன்று அது. புலனுக்கு எட்டாத பொருள் என்றாலும் அதன் மூலம் ஆன்மா அடைகின்ற முக்தி மெய்ப்படுகிறது. இதனால் ஒருவன் பிறப்பறுக்க வேண்டுமானால் அரூப நிலையான அந்த பிரம்ம சொரூபத்தையே தியானித்து அதன் வசமாக வேண்டும். இதற்கு பயிற்சி மட்டுமே உதவும். உலகியலில் எதெல்லாம் துன்பம் தருகிறதோ அவற்றிலிருந்து மனதின் பற்றை விடுவித்துக் கொள்ள பழக வேண்டும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்ற வள்ளுவரின் வாக்கையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். உலக உணர்வில் இருந்து விடுபட்டால் மனம் இறையுணர்வில் நிலைத்து நிற்கிறது. அதற்கு மனம் காட்சிகளில் இருந்து விடுபட வேண்டும். மரத்தில் ஏற பழக்கப்படாதவனுக்கு முதலில் ஏணி வேண்டும். அதுபோல உலக காட்சிகளில் இருந்து மனதை விடுவிக்க இறைவனது நாம ரூபங்கள் நமக்கு வேண்டும். ஒரு மகானின் படத்தை பார்க்கும்போது அதில் பதிந்துள்ள வர்ணங்களும் அதை வரைந்த ஓவியரா நமக்கு நினைவுக்கு வருவார்கள்? அந்த மகானின் நினைவுதானே பார்த்தவுடன் நம் மனதில் எழுகிறது. ஆப்பிள் படத்தை பார்த்து கற்றுக்கொண்ட குழந்தைக்கு உண்மையான ஆப்பிளை பார்த்தவுடன் எவ்வாறு உடனே இனம் கண்டு மகிழ்ச்சியோடு அதை ஆப்பிள் என்று கூறுகிறது. யானையை படத்தில் பார்த்த குழந்தை உண்மையான யானையை பார்த்தவுடன் பிரமித்து யானை என ஆச்சரியமாக கூறுகிறதல்லவா? அதே போன்று எந்த வழியிலாவது இறைவனின் நாமத்தை கூறும்போதே மனதிற்கு இறையுணர்வு உண்டாகிறது. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை மனம் அடிக்கடி நினைக்கிறதோ அதுவாகவே மெல்ல மெல்ல மாற்றம் பெறுகிறது. தியானிப்பவருக்கும் தியானம் செய்யாத காலத்தில் பல நினைவலைகள் வந்து அலைக்கழித்து கொண்டே மனதை தாழ்த்தும். ஊகத்தால் சிவநிலையை உணர முடியாதோர்க்கு உருவ வழிபாட்டு முறை உளமறிந்தோர் கற்பித்தார் என்று சொல்கிறார் மகரிஷி. உலக உணர்வில் இருந்து விடுபட்டு காண்பவன் காண்பொருள் ஆகும் வரை, அதாவது நாம் கடவுளாக ஆகிற வரை இறை சிந்தனையில் இருந்து பழக வேண்டும். அதாவது அந்த இறைநிலை உணர்விலேயே அந்த சிந்தனையிலேயே நாம் ஆழ்ந்து இருக்க வேண்டும். அப்ப உன்னையோ கடவுளையோ, அதாவது நம்மை பற்றியோ கடவுளை பற்றியோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டுன்னு மகரிஷி சொல்றாங்க. அதற்கு ஒரு குருவை அடைந்தால் போதும். அதுவும் எப்படிப்பட்ட குருவை அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு பாடல் மூலமாக விளக்கி உள்ளார். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குரு அடைந்தால்.
உன்னையோ கடவுளையோ நீ அறியணும்னு நினைச்சீன்னா அதற்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து, அது மட்டுமல்ல அந்த நிலையில் நிலைத்து வாழக்கூடிய தனிக்கருணை வடிவான ஒரு குருவை நீ அடைந்தால் உன்னையும் அறிந்து கொள்ளலாம், கடவுளையும் அறிந்து கொள்ளலாம், நீயே அதுவாக இருப்பதையும் உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறாங்க. மகரிஷிக்கு நாம் யார் என்பது பற்றி மிக தெளிவான விளக்கம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த உடலா உயிரா மனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றும் இல்ல, அறிவுதான் நாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த உடல் தோற்றமாக இருக்கிறது, உயிர் ஆற்றலாக இருக்கிறது, மனம் உணர்வாக இருக்கின்றது. இந்த உடல் தோற்றமாக இருப்பதையும் உயிர் ஆற்றலாக இருப்பதையும் மனம் உணர்வாக இருப்பதையும் உணரக்கூடிய அந்த அறிவுதான் நாம் என்று தெளிவாக சொல்றாங்க. இததான் இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்திலும் நமக்கு குறிப்பிடுறாங்க. இறைநிலைக்கு சுத்த வெளிக்கு அந்த பேராற்றல் பேரறிவு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பேராற்றலும் பேரறிவும் மிக்க அந்த இறைநிலைக்கு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் இருக்கு. அப்ப அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அந்த இறைநிலையானது சுத்த வெளியானது இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களில் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் பொழுது ஓரறிவு தாவரம் முதல் 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கு, அதற்கு அடுத்ததாக 6வது அறிவுள்ள மனிதனாக அந்த இறைநிலையே தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குள்ளும் அறிவாக இருந்து ஆட்சி செய்வது அந்த இறைநிலைதான் என்று அந்த இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தில் பிரம்மஞான கவியில் நமக்கு தெளிவாக மகரிஷி சொல்லி இருக்காங்க. இததான் இன்னொரு பாடலையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். கடவுள்தான் மனிதனாக வந்துள்ளான். அவன் அறிவால் இயங்கி அறிவால் உயர்ந்து அந்த அறிவை அறிந்தான், அதாவது இறைநிலையை அறிந்தான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். காண்பவனே அதாவது யார் பார்க்கிறார்களோ அவர்களே ஆதி அந்தமாகி அந்த இறைநிலையாகி நிற்கிறார்கள் சொல்றாங்க. இதே இன்னொரு பாடல்லையும் சொல்றாங்க மகரிஷி அவர்கள், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்படிங்கிறாங்க. இதேதான் நம்முடைய புனித நூல்களையும் சொல்றாங்க. அனைத்தும் நானே என்று பகவத்கீதை சொல்கிறது, எனது தந்தையும் நானும் ஒன்றே என்று பைபிள் சொல்கிறது, சிவமே சீவனாயிற்று என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது, தாயுமானவரும் அறிவேதான் தெய்வம் என்று சொல்கிறார், திருவள்ளுவரும் ஐயப்படாதது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொலல் என்று எல்லோரும் எடுத்து இயம்புவது சொல்வது இதைத்தான். இப்ப ஒரு ஆப்பிள் பழத்தை பார்த்தோம் அப்படின்னா நம் கண் மூலமாக பார்த்து அதை ஒரு பொருளாக பார்த்தால், புலனறிவின் மூலமாக பார்த்தால் அது அஞ்ஞானம். அதை ஒரு பொருளாக பார்த்தால் அஞ்ஞானம். அதுவே அந்த ஆப்பிள் பழத்தையே ஒரு விண்களோட கூட்டாக நாம் பார்த்தால் அதுதான் விஞ்ஞானம். அதையும் தாண்டி அது இறைத்துகளோட கூட்டு, அதுவே இறைநிலை என்று பார்த்தால் அதுதான் மெய்ஞானம். ஆப்பிள ஒரு பொருளாக பார்த்தால் மெய்ஞானம், விண்களோட கூட்டாக பார்த்தால் விஞ்ஞானம், அதே நேரத்தில் அதை இறைத்துகளாக இறைநிலையாக நாம் பார்க்கக்கூடிய உணர்வு பக்குவம் வந்துவிட்டால் அதுதான் உண்மையான மெய்ஞானம். இதை உணர்ந்ததால் தான் பாரதியார் அவர்களும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்கிறார். ஏன்னா காக்கை குருவிக்கும் இன்ப துன்ப உணர்வு இருக்கும், பசி உணர்ச்சி இருக்கும், நமக்கும் இருக்கு. அது போலதான் கடலும் மலையும் அணுக்களோட கூட்டு, நாமும் அணுக்களோட கூட்டு. இதை உணர்ந்ததால் தான் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறாங்க. அதே போலதான் இன்னும் ஞானிகள் மகான்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க, மண்ணிலே விண்ணை கண்டான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று. இது மாதிரி பல கருத்துக்களை தத்துவங்களை நமக்கு சொல்லி இருக்காங்க. நம்ம பொருளா நிகழ்ச்சியா என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ
பொருளா நிகழ்ச்சியா, இதில் நாம் எது என்று நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அந்த க்ஷணத்திலேயே நாம் அதுவாக மாறிவிடுகிறோம். நீயே அதுவாக மாறிவிடுகிறாய். அதற்கு ஒரு பாடல்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க மகரிஷி அவர்கள். பெயர்களெல்லாம் நிகழ்ச்சிகட்கே, பொருளுக்கல்ல, பெருவெளியே உண்மை பொருள், மெய்யுணர்ந்து உயர்வடைவீர் உயர்வுடையீர், உள்ளுணர்ந்தால் உண்மை பொருள் நீர் ஆவீர். உணர்ந்த உண்மை அப்படிங்கிறாங்க. பெயர்கள் எல்லாமே நிகழ்ச்சிகளுக்கு தான், பொருளுக்கல்ல. நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இறைத்துகள், விண், சூரியன், சந்திரன், பூமி, கடல், ஆறு, மலைகள், இது அனைத்தும் நிகழ்ச்சிகள் தான். அதாவது பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களாகட்டும், ஜட பொருட்களாகட்டும், உயிர் பொருட்களாகட்டும், அனைத்தும் நிகழ்ச்சிகள் தான். நிகழ்ச்சி என்றாலே அதற்கு தோற்றம், இயக்கம், முடிவு இருக்கும். தோற்றம், இயக்கம், முடிவு இருக்கக்கூடிய அனைத்தும் நிகழ்ச்சி தான். அதனாலதான் அதெல்லாம் அழியக்கூடியது. தோற்றம், இயக்கம், நிகழ்ச்சி. தோற்றம், இயக்கம், முடிவு, இந்த மூன்றும் இருந்தால் அது அந்நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு தான் பெயர். காடு, மலை, இறைத்துகள், விண், கடல், மலை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பெயர் வைக்கிறோம். ஆனா அந்த உண்மை பொருளுக்கு, சுத்த வெளிக்கு மெய் பொருள் என்று சொல்றோம். இததான் மகரிஷி மெய்யுணர்ந்து உயர்வடைவீர் உயர்வுடையீர், உள்ளுணர்ந்தால் உண்மை பொருள் நீராவீர், உணர்ந்த உண்மை அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு பாடலையும் சொல்றாங்க. இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். இல்லாததே இருப்பன அப்படின்னா சுத்தவெளி இல்லாதது போல் இருக்கும், ஆனா அதுதான் இருக்குது. இருப்பன இல்லாது போம், நிகழ்ச்சிகள், இறைத்துகள், விண், சூரியன், சந்திரன், பூமி, காடு, மலை, கடல், இதெல்லாமே இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு காலத்துல அது இல்லாது போகும். நில்லாதவை நிகழ்ச்சியாம், நிலைத்து நிற்காதவை அனைத்தும் நிகழ்ச்சிகள், நின்ற மிச்சமே பொருள். எது என்றும், முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, பிற்காலத்திலும் சரி, எது நிலைத்து நிற்குமோ அதுவே மெய்ப்பொருள் அப்படிங்கிறாங்க. எள்ளுக்குள் எண்ணெயும் பூவுக்குள் வாசம் எப்படி இருக்கிறதோ அதே போல் இறைவன் நமக்குள் இருக்கின்றான். மாசற்ற ஒளி ஊடே மறைந்திருக்கும் இருள் போலே ஈசன் அறிவில் நிற்கும் நிலை என்று சொல்றாங்க மகரிஷி அவர்கள். இத நம்மளுடைய இறைவணக்க பாடல்லையே நமக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்றதுனால நம்பாத, நீயே சுயமாய் சிந்தித்து தெளிவடை அப்படிங்கிறாங்க. அந்த பாடல்ல அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி அப்படிங்கிறாங்க. இதேதான் தத்துவமசி என்ற வாக்கியம் அதுவே நீயாக இருக்கிறது என்பதை சொல்கிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்று பொருள். இததான் சாக்ரட்டிஸ் அவர்களும் உன்னையே நீ அறிவாய் என்று சொல்றாங்க. இப்ப நீங்க, நான், எல்லாமே அந்த இறைநிலை தான். நீ, நான் அனைத்துமே இறைநிலை தான். நாம் அனைவருமே அதுதான் அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு சிற்றலை, கடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அலை ஒரு ரொம்ப வருத்தப்பட்டதாம். ஐயோ, நான் எவ்வளவு அற்பமானவனா இருக்கிறேன், என்ன அந்த பெரிய அலைகள் பாய்ந்து வந்து அழுத்தி அழித்து விடுகிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய அலை பாய்ந்து வருகிறது. இந்த சிற்றலை ஐயோன்னு பயந்து அலறுது. அப்ப அந்த பெரிய அலை அதை பார்த்து கேக்குதான், உன் முகத்தை நீ பார்த்தது இல்லையா, அதுவும் உண்மையான உன் முகத்தை நீ பார்த்தது இல்லையான்னு கேக்குது. இல்ல, நான் யாரு, நான் ஒரு அலைதானே என்று அந்த சிற்றலை அதை பார்த்து கேக்குது. நீ அலைதான், ஆனால் அலை உன் வடிவம் அல்ல, அது ஒரு தற்காலிக வடிவம், நீ தண்ணீர் என்று அந்த பெரிய அலை சொல்கிறது. நீ அலைதான், ஆனால் அந்த அலை உன் வடிவம் அல்ல, அது ஒரு தற்காலிக வடிவம், நீ தண்ணீர் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிற்றலை கேக்குது, நான் தண்ணீரா அப்படிங்குது. ஆமா, தண்ணீர் தான். என்னுடைய வடிவமும் தற்காலிக வடிவம் தான், நானும் தண்ணீர் தான். அடிப்படையில்
நீயும் நானும் ஒண்ணுதான். வீணாக நீ கவலைப்படுகிறாய், குழப்பமடைகிறாய். உன் உண்மையான நிலையை, அடிப்படையை உணர்ந்தால் அச்சமில்லை, அவலமில்லை. நாமும் அதே போல நம்முடைய உண்மையான நிலையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ நம்மிடமும் அந்த அச்சம் இருக்காது, அவலம் இருக்காது. உடனே அந்த சிற்றலை கேக்குதான், அப்படியா நீயும் நானும் ஒன்னா அப்படின்னு கேக்குது. ஆம், இந்த மாபெரும் இயற்கையின் வெவ்வேறு தற்காலிக வடிவங்கள் தான் நாம். அடிப்படையில் எல்லாம் ஒன்றே, கவலையை விடு என்றது பேரலை. உலகின் அனைத்து பொருட்களும் உயிர்களும் ஆதி இயற்கையின் மூல அடிப்படையின் வெவ்வேறு வடிவங்களே. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களும், அதாவது ஜட பொருட்கள் அனைத்தும், உயிர் பொருட்கள் அனைத்துமே இறைநிலையினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். ஆக மொத்தத்துல அனைத்துமே இறைநிலை தான். இததான் தாயுமானவர் சொல்றாங்க, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அப்படிங்கிறாங்க. இல்லறத்துல இருந்துகிட்டே இறைவனை பார்க்க முடியாதா, அடைய முடியாதான்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து ஒரு அன்பர் கேட்கிறாரு. அதை எப்படி பார்க்க முடியும், எப்படி முடியும் என்பதையும் ராமகிருஷ்ணர் அவங்களுக்கு விளக்கமாக சொல்றாங்க. சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது சத் சங்கங்களுக்கு போகணும், இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு மிக முக்கியமாக சொல்றாங்க, இறைவனிடம் அழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. மனதின் மாசுகள் துடைக்கப்பட்டால் இறைவனின் காட்சி கிடைக்கும். சேறுபடிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். சேறுபடிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல்லை போன்றவர். ஊசியில் சேறு விலகாமல் இருக்கும் வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. ஊசியில் சேறு விலகாமல் இருக்கும் வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. ஊசியை கழுவுவதால் ஊசியை மூடி இருக்கும் சேறு கரைகிறது. அதாவது அழுவதால், நாம் இறைவனிடம் அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனதிலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்துக் கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மையடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும் என்று சொல்கிறார். இதற்காக தான் மகரிஷி அவர்கள் நமக்கு அகத்தாய்வு என்பதுல அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சியை வச்சிருக்காங்க. அப்ப அருகுண சீரமைப்பு பயிற்சியை நாம் முறையாக செய்து மன தூய்மை அடையும் பொழுது இறைவனுடைய காட்சியை நாம் அகத்தே காண முடியும். நாமும் அதுவாக ஆக முடியும். இதே போல இன்னொரு பக்தரும் அவர்கிட்ட கேக்குறாங்க, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு. அதற்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், மன ஏக்கத்துடன் இறைவனுக்காக அழ முடியுமா? குழந்தைகள், மனைவி, பணம் முதலியவற்றிற்கு மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். இறைவனுக்காக யார் அழுறாங்க? குழந்தை ஊதலை ஊதிக்கொண்டு தாயை மறந்திருக்கும் வரை தாயும் சமைத்தல் போன்ற வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பார். ஆனா அந்த ஊதலை ஊதுவதில் சலிப்பு ஏற்பட்டு அதனை வீசிவிட்டு அந்த குழந்தை கதறி அழும்போது தாய் சோற்றுப்பானையை அவசரமாக இறக்கி வைத்து விட்டு ஓடோடி வந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறார். அதுபோல கடவுளை அடைவதற்கு கண்ணீரே சிறந்த கருவி என்பது காலம் காலமாக அருளாளர்கள் கூறியிருக்கும் உண்மை. ஆனா நம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்சி முறை, தவம், தற்சோதனை என்ற பயிற்சிகளாக கொடுத்திருக்காங்க. அதை நம்ம முறையா செய்யும் பொழுது இறைநிலையை நாம் உணர முடியும், அதுவாகவே மாற முடியும். மாணிக்க வாசகர் இதற்கு ஒரு பாடல்ல அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்றாரு. தாயுமானவரும் அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு உன்பால் வர வழிதான் உண்டோ பராபரமே என்று சொல்றாங்க. அதாவது கசிந்துருகி மனம் உருக நாம் சரணடைந்து இறைவனிடம் பணியும் பொழுது அந்த இறைவனுடைய காட்சி நமக்கு அகக்காட்சியாக கிடைக்கும் என்பது நிதர்சனம். அதே போல நம்ம இல்வாழ்க்கையில இருந்துகிட்டே எந்த அளவுக்கு இறை மீது பற்று வைக்கிறது, பயிற்சி செய்யறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவள் விற்கக்கூடிய பெண்களை சொல்றாங்க. கிராமத்துல பெண்கள் எல்லாம் உரல்ல அவள் போட்டு இடிச்சிட்டு இருப்பாங்க.
அப்ப அந்த உலக்கையானது உரலில் விழும். ஒரு கையால் நெல்லை ஒதுக்கிட்டே இருப்பாங்க, மறு கையால அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதற்கு இடையில வாடிக்கையாளரும் வருவாங்க, அவங்க கிட்ட பேரமும் பேசுவாங்க. அந்த நேரத்துல உலக்கை அந்த கை மீது விழாமல் இருக்க வேண்டும், ஏன்னா அவளை இடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வாடிக்கையாளர்கள்ட்டையும் பேசணும், நெல்லையும் ஒரு கையால, என்ன அவளையும் ஒரு கையால அப்படியே தள்ளி கொடுக்கறாங்க, ஒரு கையால குழந்தைக்கு பால் புகட்டிட்டு இருக்காங்க, இன்னொரு கையால அந்த அவளை இடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த அவர்களுடைய கை மீது அந்த உலக்கை விழாமல் இருக்க வேண்டுமே, அவங்களுடைய மனம் 16ல் 15 பங்கு உலக்கையின் மீதுதான் இருக்குமா. மனம் 16ல் 15 பங்கு உலக்கையின் மீதுதான் இருக்கும். மீதி ஒரு பங்கை வைத்துதான் மற்றவை எல்லாம். அப்ப 15 பங்கு உலக்கையின் மீதும், குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அவளை தள்ளி விடுறது, அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட பேசுறது எல்லாம் அந்த ஒரு பங்கு தான். இதுதான் அபியாச யோகம் அல்லது பயிற்சி. அதுபோல் இல்லறத்தில் இருப்பவர்கள் 16ல் 15 பங்கு மனதை இறைவனிடம் வைக்க வேண்டும், ஒரு பங்கு மனதை கொண்டு குடும்ப வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவள் விற்கும் பெண் அத்தனை வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யும் திறமையை ஆரம்ப காலத்திலேயா பெற்றிருப்பாள்? இல்ல, அது பயிற்சியின் மூலம் வந்தது. அதே போல் இல்லற வாழ்வில் இருந்தபடி இறைவனிடம் மனதை வைப்பதும் பயிற்சியின் மூலம் அமையும் என்கிறார்கள். ஒன்றுதான் பலவாக வந்துள்ளது. மழை நீர், கடல் நீர் இரண்டுமே நீர்தான். மழை நீர் தூய்மையானது. விரிந்து பறந்து நிற்கின்ற கடல் நீருக்கு சில தனித்தன்மைகள் இருக்கு. மழை துளி கடலில் விழுந்தவுடன் அதற்கு தனித்தன்மை ஏதும் இல்லாததால் அது கடல் நீரின் தன்மையை முழுமையாக பெற்று பிரிக்க முடியாத சமுத்திரத்தின் அங்கமாகவே மாறிவிடுகிறது. அதே போன்று ஆத்மா தூய்மை பெற்று கலங்கமற்று தூய ஆத்மாவானால் அது எளிதில் இறைநிலை என்ற கடலில் முழுவதும் கரைந்து இறைத்தன்மையை பெற்று விடுகின்றது. ஆனால் ஆத்மாவில் கலங்கம் இருக்குமானால் கடலில் எண்ணெய் கொட்டினால் அது தனித்து மிதந்து கொண்டிருப்பதை போல தன்மை வேறுபட்டு நிற்கிறது. கடல் அலை அதை தள்ளி தள்ளி கரையில் ஒதுக்கி விடுவதை போல தூய்மையற்ற ஆன்மா இறைநிலையில் சங்கமிக்க முடியாமல் போய்விடுகிறது. எனவே மனதை ஒடுக்கி வல்வினை போக்கி பிறவியை அறுக்க மகரிஷி அருளிய அகத்தவமும் அகத்தாய்வும் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயிற்சி தொடர் பயிற்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 1000ல் ஒருவனே என்னை தேடுகிறான், அவ்வாறு தேடுகின்ற 1000ல் ஒருவனே என்னை காண்கின்றான் என்கிறது கீதை. முதலில் தேடுவது என்பது சரியான பாதையை காண்பது. அந்த பாதையில் நடந்து இறைவனை அடைந்தவர்களை அறிந்து தேர்வது. திட நம்பிக்கையை வளர்த்து சோர்வில்லாமல் நடப்பது. திரும்பி பார்க்காமல் முன்னேறுவது. எல்லையற்ற பொறுமையை வளர்ப்பது. இடைவிடாமல் இறைவனுடன் பேசுவது. இதுவே ஒரு சாதகனுக்கு வேண்டிய சாதனங்களாகும். அதாவது முதலில் இறைவனை தேட வேண்டும், சரியான பாதையை காண வேண்டும், அந்த பாதையில் நடந்து இறைவனை அடைந்தவர்களை அறிந்து தேர்வது. அது மகரிஷி போன்ற மகான்களை நாம் அறிந்து தேர்ந்தது. திட நம்பிக்கையை வளர்த்து சோர்வில்லாமல் நடப்பது. திரும்பி பார்க்காமல் முன்னேறுவது. எல்லையற்ற பொறுமையை வளர்ப்பது. இடைவிடாமல் இறைவனுடன் பேசுவது. அதாவது மௌன காலங்களில், தற்சோதனைகளில். இதுவே ஒரு சாதகனுக்கு வேண்டிய சாதனங்களாகும். இறை பாதைக்கு திரும்பியவர்களுக்கு சோதனைகள் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். இறைவன் சோதனைகளை தந்து புடம்போடு ஆரம்பித்து விடுவான். தான் சொல்வதை பிறர் கேட்க வேண்டும் என முனைப்பு நமக்கு வந்துடும். நான் பிரசங்கம் செய்கிறேன், அனைவரும் கேளுங்கள் என்பது போன்ற கர்வம் ஆகாது என்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அகங்காரம் அறியாமையால் எழுகிறது. ஞானமுள்ள இடத்து அகங்காரம் எழுவதில்லை. மமதையை மனது அகற்றாத போது இறைவன் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. அதையும் கடந்து போகும் பொழுது ஆன்மா ஆனந்த நிலை பெறவில்லை என்றால், இதையெல்லாம் கடந்து போகும் பொழுது இந்த மனமானது, இந்த ஆன்மாவானது ஆனந்த நிலை பெறவில்லை என்றில் இந்த மனம் சோர்வும் விரக்தியும் அடைந்துவிடும்.
அதையும் கடக்க முடிந்தால் புதிய புதிய உலகியல் இன்பங்கள், பதவிகள், சொத்துக்கள், சித்துக்கள் நம்மை ஆசை காட்டும். வைராகியத்தோடும் விவேகத்தோடும் அவைகளை தள்ளிவிட்டு நடப்பவனே இறைவனை நெருங்குகிறான். ஒருவன் இறைவனுக்கு வெகு தூரத்தில் இருக்கும் வரை காரண காரிய பிரதிவாதங்களில் இருக்கிறான். அவன் அதை நெருங்கும் கால் அனைத்தும் நின்று விடுகின்றன. உதாரணமாக, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாம போக இருக்கக்கூடிய ஊருக்கான ரயில் வண்டியை பிடிக்கணும். ஆனா அந்த ட்ரெயினை பிடிக்கிற வரைக்கும், அந்த ரயில் வண்டியை பிடிக்கிற வரைக்கும் ஒரு பதட்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பயணச்சீட்டு எடுத்தோமா, சாமான்கள் சரியாக எடுத்துட்டு வந்தோமா, நேரத்திற்கு செல்கிறோமா, இன்னும் பல இது போன்ற கேள்விகள் நமக்குள்ள சந்தேகங்கள் எழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஏறி அமர்ந்து விட்டால் பிறகு நம் பயணத்தை அது பார்த்து கொள்ளும். அது போலவே நாம் இறைவனுக்குள் நுழைந்து விட்டால் பிறகு அவன் நம்மை பார்த்து கொள்வான். கற்பூரத்தை கொளுத்தி வைத்தால் மீதம் ஒன்றும் இரா. அதுபோல பகுத்தறிவு ஒளிந்தாலே சமாதி, சமாதி நிலை பெற்றாலே நீ நான் உலகம் என்று இரா என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இறைவனை பார்க்க முடியலையே ஏன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப கேட்ட பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய மனதில் தோன்றியதை தான் அப்படியே சொல்றாராம். ஒரு பெரிய மீனை பிடிக்க நீ ஆசைப்படுற, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய். மீன் பிடிக்கும் கழி, தூண்டில், இறை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். அந்த இறையினுடைய வாசனையை உணர்ந்து நீரின் ஆழத்தில் இருந்து மீன் மேலே வரும். தண்ணீர் அசைவதிலிருந்து எப்படிப்பட்ட மீன் வருகிறது என்று அறிந்து கொள்ளலாம். நீ வெண்ணெயை சாப்பிட விரும்புகிறாய், பாலில் வெண்ணெய் இருக்கிறது. பாலில் வெண்ணெய் இருக்கிறது, பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப கூறுவதால் என்ன பயன்? பாடுபட்டால் தானே வெண்ணெய் கிடைக்கும். இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதால் இறைவனை பார்த்து விட முடியுமா? சாதனை தேவை, அதாவது பயிற்சிகள் அவசியம் தேவை, அதுவும் தொடர் பயிற்சிகள் தேவை. இததான் திருநாவுக்கரசர் அவர்களும் சொல்றாங்க. விறகில் தீயினன் பாலிற் படுநெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். உறவுகோல் நட்டு உணவு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அதாவது அரணிக்கட்டையில் தீ இருப்பது உண்மை, ஆனால் அதை நன்றாக கடைந்தால்தான் தீ வெளிப்படும். பாலில் நெய் இருப்பது உண்மைதான், ஆனால் அதை தயிராக்கி கடைந்தால்தான் வெண்ணெய் வரும். அதை உருக்கி நாம் நெய்யை பெறலாம். அவ்வாறே மறைந்து நிற்பவனான இறைவனும் அவனை காண்பதற்கான சாதனைகளை நாம் செய்வதால் தன்னை வெளிப்படுத்தி கொள்வான். அப்ப இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தவங்களை முறையாக நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக துரியாதீத தவத்தை நாம் செய்யும் பொழுது நீ அதுவாகிறாய் என்பது நமக்கு உணர்வு பூர்வமாக அகக்காட்சியாக விளங்கும். அதான் பாடல்ல மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்காங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படிங்கிறாங்க. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை என்பதும் இந்த நிலைதான். அப்ப நீ அதுவாகிறாய், நாம் அதுவாக ஆக வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் துரியாதீத தவத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம நீ அதுவானால், நாம் கடவுளாக இறைவனாக ஆனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? மற்றவர்கள் கிட்ட அன்பும் கருணையுமா இருப்போம். யாருக்கும் எந்தவித தொந்தரவும் துன்பமும் கொடுக்க மாட்டோம். நம்முடைய வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்ந்து அறிவில் முழுமை பெற முடியும். மிக முக்கியமாக நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தர மாட்டோம். அதற்கு ஒரு நிகழ்வு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தாரு. அது அந்தரங்க சிஷ்யர், காளி அப்படின்னு அவருடைய பேர். அவர் அடிக்கடி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திப்பாரு, சில நாட்கள் அவரோடையே தங்குவாரு. அப்படி ஒரு நாள் இரவு தங்குறாரு. அவர் எப்பொழுதுமே அந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுல அவருக்கு ரொம்ப கெட்டிக்காரு. அதனால எப்பொழுதும் மீன் பிடிச்சிட்டே இருப்பாராம். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, மிகப்பெரிய மீன்கள் 3 நாளா பிடிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறாரு, ஏன் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யற அப்படின்னு. இதை கேட்ட அந்த காளி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய சீடர், நான் செஞ்சதுல என்ன தவறு இருக்கு? உலகில் உள்ள அனைத்துமே ஆத்மாதான். ஆத்மா என்பது அழியாதது.
எனவே உண்மையில் நான் மீன்களை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவருடைய அறியாமைக்கு இரக்கம் கொண்டு குரு சொல்றாரு, மகனே, நீ பேசுவது தவறான தத்துவம். உலகில் உள்ள எல்லாவற்றையும் ஆத்மாவாக கண்டவனுக்கு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யவே தோன்றாது. உலகில் உள்ள எல்லாவற்றையும் ஆத்மாவாக கண்டவனுக்கு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யவே தோன்றாது. அது அவனுடைய இயல்புக்கு விரோதமானதாகும். எதையும் அவன் மனம் எண்ணவே செய்யாது. அதாவது தவறான எதையும் அவன் மனம் எண்ணவே எண்ணாது. இதை ஆழ்ந்து சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. காளி மௌனமாக என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறாரு. தொடர்ந்து 3 நாட்கள் இதை பற்றியே சிந்திக்கிறாரு. அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. பிற்காலத்தில் அவர்தான் சுவாமி அபேதானந்தராக துறவரம் மேற்கொள்கிறார். அப்ப நமக்கு நீ அதுவானால், நாமே இறைநிலையாக கடவுளாக ஆகும் பொழுது, உணரும் பொழுது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம். அந்த இறைநிலையின் தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள் ஊற்றெடுக்கும். அப்ப இரண்டொழுக்க பண்பாட்டை நம்ம முறையாக கடைபிடிக்கும் பொழுது நாம் அதுவாக மாற முடியும். நாம் அதுவாக மாறிவிட்டால் நம் வாழ்நாள் முழுவதும் இரண்டொழுக்க பண்பாட்டை முழுமையாக நம்மால் கடைபிடிக்க முடியும். அதன் மூலம் வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்ந்து அறிவில் முழுமை பெற வேண்டும். எனவே மனித வாழ்க்கை என்பது நிலையற்றது. முடிவு எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆதலால் ஆன்மீக வாழ்வை உடனே ஆரம்பித்து விடு என்கிறது கீதை. இறைவனை அடைவது அசாத்தியமானாலும் மனிதன் அதை சாத்தியம் என்று கருதி தொடர்ந்து பாடுபட வேண்டும். இல்லையெனில் உண்மையின் பேரானந்தத்தை கைவிட நேரும். மனிதன் வேலை வாய்ப்பிற்காக கற்கும் கல்விக்கும் அதன் இறுதி தேர்வுக்கும் கொடுக்கின்ற உழைப்பு, விடாமுயற்சி, உத்வேகம் இவற்றை இறைவனை அறிவதற்கு காட்டுபவன் அதில் வெற்றி அடைகிறான். கடவுளை நினைக்க வேண்டும் என்றால் உலகை மறக்க வேண்டும். வாழ்வியலில் எத்தனையோ துறைகள் இருப்பது போல இறைவனை அடைவது என்பது முறையான ஒரு துறை. அதற்கு வாழும் காலம் முழுவதும் மனதை பண்படுத்தி கொண்டே வர வேண்டும். உயர்வாக வாழ்பவரை கண்டு மனிதன் பொறாமை கொள்ளாமல் நட்பு கொள்ள வேண்டும். துக்கப்படுபவரிடம் கருணை காட்ட வேண்டும். புண்ணிய செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். பாவ செயல்களை கண்டால் சினமடையாமல் புறக்கணிப்பு செய்தல் வேண்டும். உள்ளத்தில் உள்ள பேராசைகள் நீங்கினால் மனதில் சமாதானங்கள் ஏற்படும். ஆசைகளை ஒழித்த மகா புருஷர்களை நாம் தியானிக்க வேண்டும். பெயர், புகழ், பதவி இவற்றில் மதிமயங்காது இருத்தல் வேண்டும். அற்ப பொருட்களை உதறி எறிய தயங்க வேண்டாம். முடிவான ஆனந்தம் பெறும் வரை தொடர் பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் பல தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சினால் சரியான காலத்தில் இறைவன் கனியை அளிக்கிறான். அதுபோல் நாம் தினம்தோறும் முறையாக தவமும் செய்து தற்சோதனையும் செய்து அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சி, காயக்கல்பம் இவற்றை முறையாக செய்து நாமும் அதுவாக, நீயே அதுவாக ஆகிறாய் என்பது போல் நாமும் அதுவாக மாற முடியும். அதே நேரத்தில் மற்றவர்களும் கடவுளாக ஆவதற்கு வழிவகை செய்ய முடியும் என்று கூறி, எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையை விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் துணை புரியட்டும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.